இல்லாத முடிவடையக்கூடிய இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அப்ப இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த ரப்புக்கு பொருத்தமான வகையில அந்த வாழ்க்கையை அமைந்திருக்கிறதா? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நான் திரும்ப அவனை சந்திக்கும் போது அவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்கின்ற அளவுக்கு நாம் வாழ்கிறோமா? இதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் இறைவனை அஞ்சும் அழகிய குடும்பம் என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு, அவர் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாத இன்னொரு மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே இறைவன் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு உறவு, மிக முக்கியமான ஒரு நெருக்கம், பாசம், பிணைப்பு அப்படின்னு சொல்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே இருக்கிறது. இப்ப என்னுடைய தாய், என்னுடைய தந்தையை நான் தெரிவு செய்யவில்லை, அல்லாஹ் தான் தெரிவு செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த தாயோட தந்தையோட இனம் தெரியாது, அது பிரிக்க முடியாத ஒரு தனி பாசம், அது ஏழைகளோடு இல்லாத ஒரு மிகப்பெரிய பிணைப்பு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். சரி, அதே போல நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், உலகத்துல பொதுவாகவே நாட்டை கேட்டாலும் ஒரு ஆணிடத்தில் எடுத்துக்கொண்டா சொல்லுவாங்க, என்னுடைய உலகம், என்னுடைய வாழ்க்கையில ஆக முக்கியமானவங்க என் குடும்பத்தார். சரி, என் கணவனும் என் பிள்ளைகள்னா எனக்கு உலகமே அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பெண்மணி மனைவி சொல்லுவார். ஒரு ஆண் சொல்லுவாரு, என் மனைவியும் என் பிள்ளைகளும் அவங்க தான் எனக்கு உலகமே, என் மொத்த உலகமும் அவர்கள் தான். சரி, அன்பு சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை தந்ததே அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன். திரும்ப நாம போக இருக்கிறோம், இதை நாம நம்புறோம், நம்பியதால் தான் நாம் முஃமினாக இருக்கிறோம். இந்த ரப்புல் ஆலமீன் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றோம்? சரி, இது உண்மையாகவே இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு உண்மையாகவே ஒரு ஒரு பயான்ல விளக்கப்படுத்துற விடயம் அல்ல. இது தொடர் வகுப்பாக, தனித்தனியாக, பாடமா, கட்டம் கட்டமா பேச வேண்டிய விடயம். ஆனா நாம ஒரு ரெண்டு சூறாக்களை சொல்லிட்டு போற, முழுமையா சொல்ல இயலாது, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு போறேன். அறிமுகம்னா ஞாபகம், ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தந்துட்டு போறேன். நீங்க அந்த 2 சூறாக்களையும் நான் சொல்லக்கூடிய வசனங்களை கொஞ்சம் மனதில் ஆழமாக பதிய வைத்து அதிலே இந்த விடயங்களை கொஞ்சம் தேடி படித்து பார்த்தீங்கன்னா இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு அழகிய குடும்பம் எப்படி இருக்கணும். முதலாவது சரி, அல்லாஹ் தஆலா அதாவது 66வது அத்தியாயம் சூரா தஹ்ரீம் எப்படி அல்லாஹ் தஆலா அழைக்கிறார், எப்படி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார்? மனிதனை அழைத்து, ஈமான் கொண்டவர்களை அழைத்து, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இது யாருக்கு? என்ன அர்த்தம்? உங்களையும் வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுனா என்ன? இறைவனை அஞ்சுறதாக இருந்தால் அல்லாஹ்க்கு ஏன் பயப்படணும்? நாங்க அல்லாஹ் அன்புள்ளவன், ரஹ்மான், அவன் ரஹீம், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் அவன். ஏன் அவனுக்கு நாங்க அஞ்சணும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது என்பது அவனுக்கு மாறு செய்து விட்டால் அவனுடைய தண்டனையை அஞ்சுறோம், நரகத்தை அஞ்சுறோம், மறுமையிலே நமக்கு இறைவனுடைய தண்டனைகள் கிடைத்திடுமா என்று அஞ்சுறோம். இப்ப அல்லாஹ் சொல்றான் என்ன? நீங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வெறுமனே நீங்க மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹ் சொல்லல. ஏன்? தன் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர், மனைவி, பிள்ளைகள் என்று சந்தோஷமாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒருத்தர், அவர் ஈமான்ல உறுதி உள்ளவராக இருந்தார், உண்மையிலேயே தன்னுடைய இறைவனை நம்பக்கூடியவராக இருந்தால், மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை
நிச்சயமாக நம்பக்கூடியவராக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தன்னையும் தன் குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக ஒரு ஆண் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தானும் நல்லமல்கள் செய்து பாவங்களை விட்டும் தூரமாகி தன் கணவன் தன் பிள்ளைகளையும் நன்மையின் பக்கம் அதிகம் ஈடுபாடு உள்ளவர்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு, பாவங்களை விட்டும் தூரமாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் அமையணும். அப்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்றைய நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் இறைவனை அஞ்சக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா, அல்லது இறைவன் தந்த வாழ்க்கையை இறைவனுக்கே மாற்றமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதான்னு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, அன்பு சகோதரர்களே, தயவு செஞ்சு அடுத்தவர்களுடைய குடும்பங்களையும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம சிந்திக்கிறத விட்டுட்டு இன்றைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு வாப்பாவாக, ஒரு உம்மாவாக, ஒரு குடும்பத்துக்கு பொறுப்புள்ள ஒரு தலைவனாக, ஒரு குடும்பத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு தாயாக, எனக்கு இறைவன் தந்த என் மனைவி என் பிள்ளைகளை, என் கணவன் என் பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை நாம் எப்படி வழிநடாத்துகிறோம்? நம்முடைய குடும்பம் உண்மையிலேயே இறைவனுக்கு அஞ்சி கட்டுப்பட்டு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறதா? இன்னும் ஒரு சிந்தனை. இந்த சூறாவை நான் சொன்னேன், சூரா தஹரீம் 66வது அத்தியாயம். அதுல 6வது வசனம் தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இப்படி பாதுகாப்பு பெறுமாறு சொல்றான். இந்த குர்ஆனுடைய சூரா இந்த சூறாவுடைய முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறான். நபியை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான் அல்லாஹ். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஒரு சம்பவம் நடக்குது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில. அல்லாஹ்வுடைய தூதர் பல திருமணங்கள் முடிச்சிருந்தாங்க, நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்ப அந்த மனைவிமார்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு, யார் ரசூலுல்லாஹ்வுக்கு மிச்சம் இருக்கும், அந்த அன்புக்கான பாசத்துக்கான ஒரு போட்டி. இப்ப 2 மனைவிமார்கள் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இன்னொரு மனைவியுடைய வீட்டுக்கு அதிகம் போறத விரும்பல. அவங்க அங்க தேன் குடிச்சிட்டு வந்தாங்க, இவங்க வேணுமென்று திட்டம் போட்டு கொஞ்சம் ஒரு துருவாடை அடிக்குது, இந்த மாதிரி சொன்னாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இங்க என்னன்னா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து தனக்காக என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியா துருவாடை வருதா, இனிமேல் நான் எனக்கு இதை என்ன செஞ்சு கொள்றேன், தடுத்துக் கொள்றேன், ஹராமாக்கி கொள்றேன், நான் இதை விட்டும் இதுக்கு பிறகு தேன் குடிக்க மாட்டேன், விலக்கிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அன்பு சகோதரர்களே, தாய்மார்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், இதை கட்டாயமே செய்யணும் என்று இருக்கிறா? மார்க்கத்துல செய்யலாம் ஹலால், ஆனா கட்டாயம் செய்யணும் என்று இருக்கிறா? இல்ல, விரும்பினால் செய்யலாம். இப்ப தேன் வந்து கட்டாயம் குடிக்கணுமா, ஹலால் என்பதற்காக வேண்டி குடித்தே தீரணுமா? இல்லையே. நான் விருப்பம் வேண்டா குடிக்கலாம், இல்லாட்டி குடிக்க தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை, மார்க்கத்தில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்டான் தெரியுமா? யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், நாம ஹலாலாக்கின ஒரு விடயத்தை நீங்க எப்படி உங்களுக்கு நீங்க தடுத்துக் கொள்ளுவீங்க, நீங்க எப்படி அதை ஹராமாக்கி கொள்ளுவீங்க? உங்களுடைய மனைவிகளின் பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வே ஹலாலாக்கிட்டான். ஏன் அப்படி சட்டம் என்ன? ரசூலுல்லாஹ் இதை விலக்கிட்டாங்கன்னு வைங்க, தடுத்து கொண்டாங்கன்னு வைங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? இப்ப பன்றி இறைச்சி ஹராம், தானாக செத்தவை ஹராம் என்றா அது தெளிவான ஹராம். சரி, ஹலாலான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப ஆமை இறைச்சி சாப்பிடலுமா, ஹலாலான்னு கேட்டா ஹலால் தான், அதுக்காக வேண்டி சாப்பிட்டே தான் தீரணுமான்னு கேட்டா இல்ல. சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அது ரெண்டாவது, சாப்பிடலாம். நான் இங்க புரியப்படுத்த வர விஷயம் என்னன்னா, அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதை ஏன் உடல்ல தெரியுமா? ரசூலுல்லாஹ் விரும்பல, அவங்க குடிக்காம இருக்கட்டுமே என்று சொல்லாமல், நபியே உங்களோட மனைவிமார்களோட பொருத்தத்துக்காக நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கின ஒன்றை வேற ஏதாவது காரணம் இருந்தா பரவாயில்ல,
அவருக்கு அது ஆசை இல்லை, அதில் டேஸ்ட் பிடிக்கல, அதனால் நான் இதுக்கு போகிற இதை குடிக்கையே உடும்பு இறைச்சி ஹதீஸ்களை நம்ம பார்ப்போம் கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் சாப்பிடல, ஆனால் அனுமதி கொடுத்தாங்க சாப்பிடுங்க. அப்போ அது ஹலால் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் இதை வானம் நான் சாப்பிட இதுக்கு பிறகு தேன் குடிக்க மாட்டேன்னு தடுத்து கொண்டால் இதை எப்படி நீங்கள் மனைவியுடைய திருப்திக்காக இதை செய்வீங்க? நான் ஹலால் ஆக்கினது அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறாங்க. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதில் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்னைக்கு நாங்கள் இறைவனை அஞ்சக்கூடிய குடும்பம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான குடும்பம், இறைவனை அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டிய குடும்பம் என்றெல்லாம் நிறைய பேசுகிறோமே தவிர இறைவனுடைய அந்த நெருக்கத்தை பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்று பார்த்தா, குறிப்பா எங்களோட முஸ்லிம் சமூகத்தில் நிறைய மார்க்கம் படிச்சிருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னா இதுதான் கொள்கை, இதுதான் மார்க்கம் என்று தெரிந்தவர்கள் கூட குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்கள் பேச்சளவுல நல்லா இருக்குது, மார்க்க அறிவு நிறைய இருக்குது. நடைமுறைப்படுத்தும் போது என்ன நடக்குது தெரியுமா? நான் ஆரம்பத்தில் 1-2 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு வரேன். என்ன, ஒரு குடும்பமாக இறைவனை நாம் அஞ்ச வேண்டும். சரி, இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள 4 பிள்ளை இருக்குதுன்னு வைங்க. உம்மா டாக்டர், ஒரு மனைவி என்ன ஒரு பொம்பளை பிள்ளை டாக்டரா இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஆணை ஒரு டாக்டரை திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள். இப்போ உம்மாவும் டாக்டர் வாப்பாவும் டாக்டர்னா என்ன விரும்புவாங்க? பிள்ளைகளையும் டாக்டர் ஆக்கணும் என்று விரும்புவாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளும் டாக்டர் ஆகிறது இல்லை, சில வேலை ஆகலாம், ஆகாட்டியும் பிரச்சனை இல்லை. சரி, ஆகித்தான் அதுதான் கடமை என்று இல்லை, அவரவர் விருப்பம். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் எல்லா பிள்ளையும் இந்த தொழில் தான் செய்யணும் என்றோ, எல்லா பிள்ளையும் இதைத்தான் பண்ணணும், இப்படித்தான் ரிசல்ட் எடுக்கணும், கடமை அல்ல. விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் கடமை இல்லை. நாங்கள் சில நேரம் நினைக்கிறது நடக்கும், நடக்காம இருக்கலாம். ஆனால் ஒரே குடும்பத்தில் உள்ள பிள்ளை டாக்டர் ஆகிச்சோ இல்லையோ, நல்ல வசதியாக, சில பிள்ளை வசதியாக இருக்க, ஒரே உம்மோட பிள்ளை தான், நானா ரொம்ப கஷ்டப்படுவார், தம்பி வியாபாரத்தில் முன்னேறிடுவார், உலகத்தில் அது இயல்பு தான். ஆனால் ஒரு குடும்பமாக எல்லாரும் டாக்டராக இருக்கணும் என்பது கடமை இல்லை, எல்லாருமே ஒரே தொழிலை தான் செய்யணும் என்பது கடமையும் இல்லை. ஆனால் உண்மையாக இறைவனை அஞ்சக்கூடிய குடும்பமாக இருந்தால், தன் குடும்பத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர், அவர் மட்டும் மார்க்கத்திலே உறுதியானவராக நிலையானவராக இருந்து போதார். அதனால தானே அல்லாஹ் கு அன்ஃபுஸக்கும் என்று நிப்பாட்டாம, நீங்க மட்டும் என்று நிப்பாட்டாம அஹ்லீக்கும் என்பதை சேர்த்து சொல்லி நாரா, நீங்க மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறதில்லை, உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து. இப்போ இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நான் இது பேசுறது குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை படித்து பேச்சளவில், வாயளவில் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரவருடைய குடும்பத்தை தனித்தனியாக, அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தயவு செஞ்சு இதில் மற்றவர்களோட குடும்பம், அடுத்தவர்களுடைய விஷயத்தை பற்றி எல்லாம் சிந்திக்காமல், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் என்று நானும் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருந்தாலும் தற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விடயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு முஸ்லிம் குடும்பமாக நாங்கள் வாழ்றோம், எல்லா சட்டத்திட்டமும் தெரிஞ்சிட்டோம், படிச்சிட்டோம் என்று வைங்க, அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்துக்குள்ள அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக படித்த ஒருவருக்கு தெரியும், இஸ்லாத்திலே இசை என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஹராம் என்று இஸ்லாம் தடுத்தது. நயவஞ்சகத்தனத்தை, முனாஃபிக்குத்தன், நிஃபாக்கை ஏற்படுத்தக்கூடியது. ரசூலுல்லாஹ் அதை தடுத்தார்கள். பல குர்ஆன் வசனங்கள் இசைக்கு விளக்கமாக, இசை கேட்கக்கூடாது என்பதற்கான தஃப்சீர் விளக்கங்களாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். சில வேளைகளில் நாம் இது மற்றவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருப்போம், சொல்லக்கூடியவர்களாக இருந்திருப்போம். சரி, என்ன நடக்குது தெரியுமா? தன் குடும்பத்திலே
இவ்வளவு நாளா இசையை ஹராமாக பார்த்தவர்கள், அல்லாஹ் தடுத்தான் என்பதற்காக அதை நடைமுறைப்படுத்தியவர்கள், இப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு வைபவம் வருது, திருமணம் என்று வச்சுக்கோங்க. சரி, வாப்பா, இது உண்மையாகவே இந்த சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிற 1-2 குடும்பம் மட்டும் இல்ல, சரி, பெரும்பாலும் மார்க்க அறிவு இல்லாதவர்கள் செய்தால் அல்லாஹ் பிறகு அவங்க தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாண்டு வைங்க. நாம தெரிஞ்சு கொண்டு சில வேளைகளில் அதையே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கூட, அதையே பேசக்கூடியவர்கள் கூட, மற்றவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது அதை விமர்சித்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு தானே, எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அதுக்கு ஆதாரமும் கொண்டு வந்து, ஒரு நாளைக்கு தானே, இது என்ன மையச்சூடா, சுபஹானல்லாஹ், ஒரு நாள் தானே, பிள்ளைகள் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும். சரி, அதுலயும் இது நாங்க இந்த ஹராமான மியூசிக் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைட், சின்ன ஒரு கல்யாண ஊடிட்டு விளங்கணுமே, ஒரு சந்தோஷம் மனசுக்கு வரணுமே, எல்லாரும் கொஞ்சம் குதூகலமாக இருக்கணுமே. யாரு பேசுறா தெரியுமா? யாருடைய வீடுகளில் நடக்க தெரியுமா? யாரு சொர்க்கம் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்களோ, யார் குர்ஆன் சுன்னா என்று அதிகம் பேசுகிறார்களோ, பேசுறாங்க, செயல்ல இதுதாண்டு பார்த்தா பிள்ளைகளை காரணம் காட்டி, சரி, மனைவியை காரணம் காட்டி. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், மனைவி ஒரே ஒரு நாள் செஞ்சா என்னான்னு கேட்குறேன். சரி, ஒரு குடும்பம் ஒரு பயணம் போகுது, ஒரு ட்ரிப். இப்போ அண்மை காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வெக்கேஷன் பீரியட். சரி, இப்போ தான் எல்லாரும் மிடில் ஈஸ்ட்டுக்கு வெக்கேஷன் வந்துட்டு இப்போ போகிற காலகட்டம். பொதுவாகவே பல குடும்பங்களில் நான் அண்மையில் கேள்விப்பட்ட ஒரு கொள்கை அது பேசக்கூடியன்னு சொல்ல போகல கூச்சமாக இருக்கே சகோதரர்களே, உண்மையாக கூச்சமாக இருக்கு. ஏன் தெரியுமா? கொள்கை பேசுபவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது, வெறுமனே குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்களாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையில செயல்ல கொண்டு வரவங்களாக இருக்கணும். கொள்கையை பேசுறவர் ஒரு ஃபேமிலியில, ஒரு குடும்பத்துல, இப்ப எல்லாரும் இப்ப வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்துருவாங்களா? முழு குடும்பமும் ரொம்ப நாளைக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு சேர்ந்துருமா? பெரும்பாலும் என்ன நடக்கும்? ஒரு குடும்பம் சேரும், ஒரு சாப்பாடோ ஒரு ட்ரிப்போ பயணமோ. ஒரு குடும்பம் போகுது பயணம், போனா பெரியவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ், என்ன அந்த இதுல நிறைய அல்லாஹ் பத்தி பேசப்படுது, தொழுகைகள் எல்லாம் டைமுக்கு நடக்குது. இரவு நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இந்த உம்மத்திலே இது நடக்குது என்பதற்காக நான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்ப தலைவனும், ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவியும், தாய்மார்களும் இதிலே கவனம் செலுத்தணும் என்பதற்காக சொல்றேன். 12 மணி வரை தப்பு இல்லை மார்க்கத்தில், எல்லா நாளும் இல்லையே. இருந்துட்டு ஒரு நாள் முழு குடும்பமும் சேர்ந்திருக்கும் போது ஒரு இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக விளையாடுறாங்க, பேசி கதைக்கிறாங்க, பல போட்டிகள் நடக்குது. இறுதியாக இந்த பாட்டு படிச்சு விளையாடுவாங்களா இல்லையா? பாட்டு படிச்சு விளையாடுறாங்க, அவங்க ஒரு பாடல் படிக்க, இவங்க ஒரு பாடல் படிக்க, இப்படி விளையாடி விளையாடி 2 மணி ஆகுது இரவு. சரி, கொஞ்சம் பெரியவங்க, வயசாளிகள், மூத்தவர்கள் எல்லாம் சரி இதோட போதும், ரொம்ப நேரம் வைத்துட்டு நாங்கள் தூங்குவோம் என்று வைத்துட்டாங்க. சரி, அதுக்கு பின்னாடி குடும்பத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள், இளம் வயதில் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து இசையை, ஹராமான பாடல்களை, சினிமா பாடல்களை போட்டு நடனமாடி டான்ஸ் ஆடி மகிழ்றாங்க. சந்தோஷம். சரியா? நீங்க சைக்காலஜியில தேடி பார்த்தீங்கன்னா இசையை கேட்கும் போது ஒரு ஹோமோன் ஒன்று சுரக்கும். சைக்காலஜியில் சொல்லுவாங்க, டோபமின் ஒரு ஹோமோன் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வரணும்னா அந்த ஹோமோன் சுரக்கணும், சுரந்தா அவருக்கு சந்தோஷம் வந்துடும்.
இன்னைக்கு போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர்கள் கூட அந்த டோபமின் என்ற அந்த சுரப்பி தனக்குள்ள சுரக்கணும். அப்படி சுரந்தால் அவருக்கு ஒரு இடம் தெரியாத ஒரு இன்பம், ஒரு வேற சந்தோஷமான உலகத்துக்கு அவர் வைத்திருவார். அப்ப இந்த டோபமின் சுரக்க என்ன நடக்கும்? தேவைக்கு சுரக்கணும். இசையை கேட்க இது என்ன நடக்கும் என்றால் உடம்புல அது அதிகமாக சுரக்கப்படும். உடம்புல பல பிரச்சனைகள், ஹோமோன் பாதிப்புகள், வேற பல உளவியல் ரீதியான தாக்கங்கள் எல்லாம் இசையை கேட்க வரும். அது ஒரு தனி தலைப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இது ஹராமான இசை. குடும்பம் சேர்ந்தது நல்ல விஷயம், இஸ்லாம் வரவேற்கிற விஷயம். உறவுகளை சந்திப்பது, உறவுகளோடு நேரம் செலுத்துவது அல்லாஹ்வும் தூதரும் வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா கடைசியில் என்ன நடக்குது? பாடு போட்டு ஆடப்படுது, இசையும் கூத்தும் கும்மாளவுமாக இருக்குது. எல்லாரும் அதுக்கு பிறகு தூங்கிட்டாங்க. சரி, நான் கேள்விப்பட்டேன் சகோதரர்களே, இந்த குடும்பத்திலே இருந்து அதுக்கு பிறகு எல்லாரும் நினைச்ச நேரத்துக்கு எழுப்பி வரும்போது ஒருத்தர் சொல்றாராம், எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு, தெரியும் இப்படி நீங்க எல்லாரும் பாட்டு படிச்சீங்க, டான்ஸ் ஆடுவீங்க. அப்ப இஸ்லாத்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, ஆண் பெண் வரையறை, உறவுகள் பேணப்படணும், இல்ல அது வேற பிரச்சனைகளுக்கு கொண்டு போய்த்திரும். சரி, மஹரம் என்ற சட்டம், அஜ்னபி என்ற சட்டம், யார் யாருக்கு முன்னாடி எப்படி வரலாம், ஆண் பெண் அந்த வரையறை, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொம்பளை புள்ள அத்தனை ஆம்பளை பிள்ளைக்கு முன்னாடி வயசுக்கு வந்த ஒரு புள்ள நடனம் ஆடுது. அதை எல்லா ஆம்பளை பிள்ளையும் குடும்பம் தான் நானாட என்று சொன்னால் நாங்க நினைப்போம், ஏன்னா நானட மகன் தானே, அவங்களோட முன்னுக்கே என்ன புள்ள ஆடினா என்ன, புள்ள சொல்லும் சாட்சிட மகன் தானே, தம்பி மாறிதானே, தம்பி மாறிதான், உறவுப்படி தம்பி மாறிதான். ஆனால் மஹரமான தம்பி, மஹரமான நானா ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் மட்டும்தான். இந்த சட்டத்திட்டத்தை சரியாக பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால் இந்த குடும்பம் இறைவனை அஞ்சக்கூடிய குடும்பமாக மாறாது. இந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுமா, கோபத்தை பெறுமா? சேர்ந்ததே நல்ல நோக்கம், அல்லாஹ்வுக்காக என்றோ இல்ல அல்லாஹ்வுக்காக இல்லாட்டியும் கூட ஒரு பயணம், ஜொலி, சந்தோஷம்தான். ஆனால் குடும்பங்கள் சந்திக்கிறது, சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதெல்லாம் இஸ்லாம் வர வைக்குது. ஆனா இதுக்குள்ள இப்படி ஒன்று நடந்தால் கடைசியில் என்னன்னா, எல்லாரும் நினைச்ச நேரத்துக்கு எழும்பி வரும்போது அவங்க சொல்றாங்களாம், பிரச்சனை இல்லை, இப்படி எல்லாம் நடந்துச்சு, ஒரு நாள் தானே, அது பரவாயில்ல. யாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட விடயத்தை என்னதாம் என்று கேட்டா, இவர் தடுக்க போனால் மனைவி குழம்புவாகும். அது எப்படி நீங்க இன்றைக்கு தான் இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பம் எல்லாம் சேர்ந்துக்குது, ஒரு நாளாவது அந்த நீங்க தான் ஒன்றுக்கும் இல்லை, நீங்க அவங்களையாவது சந்தோஷப்படுத்த விடுங்க. சரி, நான் ஏன் இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னேன்னா, நபிக்கே அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட மனைவியின் திருப்திக்காக மார்க்கத்துல நீங்க கையடிக்கல, அல்லாஹ் போட்டதுதான் சட்டம். ஃபர்லான சுபஹு தொழுகை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபர்லான சுபஹு தொழுகை, இந்த இரவு கூத்து கும்மாளத்தின் காரணமாக ஃபர்ல் சுபஹு தொழுகை இல்லாமல் போகுது. இந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுமா? இது இறைவனை அஞ்சக்கூடிய குடும்பமாக இருக்குமா? இதை தடுத்து இதுக்கு எதிராக பேச வேண்டிய நேரத்தில் சரி பரவாயில்ல, ஒரு நாள் தானே, பரவாயில்ல இப்படி என்று குடும்பத்திலே உள்ள முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், மூத்தவர்கள் சொல்லும் போது இப்படிப்பட்ட குடும்பம் இறை நெருக்கத்தை பெறுமா, இறைவனுடைய கோபத்தை பெறுமா? சரி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி தான். சரி, இந்த மாதிரியான கூட்டங்கள் குடும்பத்தின், அதாவது ஃபேமிலி கெதரிங் என்று நிறைய நடக்குது. இப்ப நிறைய இடங்கள்ல நடக்குது. எல்லாருமாக சேருவார்கள். எங்கேயாவது ஒரு பிரதேசத்துல, ஒரு அழகான இடத்துல, ஒரு ரிசார்ட், ஒரு வில்லா, ஒரு பெரிய ஹோட்டலை புக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து போவாங்க. அதுக்காக பல லட்சங்கள் செலவழிப்பார்கள். தப்பு இல்லை மார்க்கத்துல. காசு கொடுத்து லட்சங்களை செலவழித்து ஹராத்தை சம்பாதிக்கவா? அந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை ஒரு நல்ல மனிதர் சொல்லும் போது
எப்ப பாரு இதேதான். இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? எப்ப பாருங்க மார்க்க நாங்க வந்திக்கிறதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நாங்க வந்திக்கிறதே கொஞ்சம் ஒரு ஃபன் எடுக்கிறதுக்கு, திரும்பவும் வந்து கொண்டு மார்க்கமும் அல்லாவும் தொழுகையும் என்றால் அப்படின்னா நீங்க காஃபிரா விட்டு போறீங்களா? 2 நாளைக்கு என்ன அல்லாஹ்வை மறுத்துட்டு போறீங்களா? மூத்தவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை பெற்ற குடும்பத்திலேயே இப்படி நடக்குது என்றால், அதே மாதிரி திருமணங்கள் வரும்போது சகோதரர்களே, நிறைய முஸ்லிம்களுடைய வீடுகள்ல குறிப்பாக நாங்க பழகக்கூடிய நமக்கு தெரிந்த, நான் ஒவ்வொரு ஊர்களுக்கு போகும்போது பல இடங்கள்ல மஸ்ஜித் நிர்வாகிகள் அல்லது ஊர்ல அந்த தாவா களத்திலே நிறைய கஷ்டங்களோடு தியாகங்களோடு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப பண்றாங்க. என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே தாவாவிலே அப்படி ஆர்வமாக இருந்தவர்கள், மக்களை நேர்வழிப்படுத்தணும், சமூகத்தில் ஷிர்கை ஒழிக்கணும், விதத்தை ஒழிக்கணும், ஹராத்துக்கு எதிராக போராடணும் என்று தீவிரமாக இருந்தவர்கள் எல்லாம் தன் வீட்டிலே தன்னுடைய குடும்பத்திலே ஒரு நிகழ்வு வரும்போது, அவர்களுக்குள்ள ஏதாவது வரும்போது என்ன சொல்றாங்களாம்? நான் என்ன செய்ய, நான் ஒன்றும் செய்யலையே, எல்லாம் பெண்கள் சமாச்சாரம். என்ன பெண்கள் சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்துல இல்லாத ஒவ்வொன்று உருவாக்கப்பட்டு புதுசா வருது. அது ஹலாலா ஹராமா, கூடுமா கூடாதா என்பது தனிய விவாதம் நடக்குது. நான் அது சொல்லல, தெளிவாக இஸ்லாத்திலே வீட்டுக்குள்ள திருமண வைபவத்தின் போது வீட்டுக்குள்ளே பாடல் போடப்பட்டிருக்குது, இசை போடப்பட்டிருக்குது. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகள் 4, 5, 10 ஆம்பளைகளுக்கு முன்னாடி மஹரம் அஜ்னபியுடைய சட்டத்தை பேணாமல் இவ்வளவு காலமா வளர்த்துட்டார். எப்படி வளர்த்துட்டார்? ஒழுக்கமாக ஃபர்தா போட்டு, அபாயா போட்டு, மூடி மறைச்சி படிக்க வைக்கிறது. பெண்கள் பாடசாலை, குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பும் போது கூட ஆம்பளை பொம்பளை கலந்திருக்குதா, பொம்பளை மதரசாவுக்கு மட்டும்தான் போடுவேன். சரி, இப்படி எல்லாம் பார்த்து வளர்த்தவர் கடைசியில என்ன நடக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசியில எல்லா ஆண்களும் வந்து நிக்கிற ஒரு இடம் எங்க தெரியுமா? நான் என்ன செய்ய, எங்கட கையில இல்லையே. மனைவி சொல்லிட்டா, உம்மா தான் செய்யணும், அவங்க பார்க்காட்டி நான் என்ன பண்ணேன், நான் உடுப்பாட்டல்ல. பிள்ளைய உடுப்பாட்டி இஸ்லாம் தடுக்கக்கூடிய அமைப்புல எல்லாருக்கும் காட்சி பொருளாக வைக்கப்படுது, வீட்டிலையோ மண்டபத்திலையோ. ஆனா வாப்பா என்ன சொல்றாருண்டா, என் பொறுப்பு அது இல்லை, என் கையில அது இல்லை என்றாருண்டா. இது இஸ்லாமிய குடும்பமா? முதலாவது யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கணும்? அர்ரிஜாலு கவ்வாமுன அலா நிஸா. வாப்பா, தந்தை, ஆண், அவர் தான் வீட்டுல நிர்வாகம் செய்யணும். அவர்கிட்ட கேட்டுதான் எல்லா முடிவும் எடுக்கப்படணும். அவர் சொல்றதுதான் இறுதி சட்டமாக இருக்கணும், குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு. சரி, ஆனால் நிறைய குடும்பங்கள்ல மனைவி சொல்லிட்டா, உம்மா அப்படி பண்றா, நான் என்ன பண்றது, எனக்கு இதுக்கு மிச்சம் இயலாது என்று மார்க்கத்தில் உறுதியாக இருந்தவர்கள் கூட அப்படியே ஒதுங்குகிறார்கள். என்றால் நாங்கள் ஏனைய குடும்பங்களுக்கு, ஏனையவர்களுக்கு, மற்றவர்களுக்கு தாவா செய்வது கடமைதான், இல்லாமல் இல்லை. அது ஒரு பொறுப்பு தான் சமூகத்தில். அதை விட மிகப்பெரிய கடமை எது? என் மனைவிக்கு முதலாவது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது, மார்க்க அறிவை சொல்லிக் கொடுப்பது, என் பிள்ளைகளை இஸ்லாமிய அடிப்படையிலே சட்டத்திட்டங்களை பேணி வரம்புகளை சொல்லி அழகான முறையிலே அவர்களை பழக்கி எந்த சபைக்கு போனாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணான சபையா வைத்திராதீங்க. நாம அதிலே கவனம் செலுத்தினால் அல்லாஹ் சொல்ற மாதிரி நம் குடும்பத்தை என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். ஏன்னா நாங்க சில விஷயங்களை சின்னதாக நினைக்கிறோம். இன்றைக்கு பெரிய ஷிர்க்கும் பித்அத்தும் இந்த சமூகத்திலே அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால சஹாபா ரசூலுல்லாஹ்ல இருந்து, சஹாபாக்கள்ல இருந்து, அதுக்கு பின்னால வந்து அத்தனை பேர்ல இருந்து, இப்போ உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மூத்த உலமாக்கள் தாய்க்கள்ல இருந்து எத்தனையோ பேருடைய தியாகங்களுக்கு மத்தியில ஷிர்க் பித்அத் எல்லாம் ஒளிஞ்சு பெரும்பாலும் சகோதரர்களே, பெரும்பாலும் ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு கூட நான் என்னுடைய ஒரு உறவினரோட கதைச்சிட்டு இருந்தேன்.
அவர் சொல்றார், இதே ஒரு 20 இயர்ஸ் நீங்க பின்னாடி போங்க, இந்த மாவனல்லையிலையோ எம்மாத்தகமையிலையோ இந்த பிரதேசங்கள்லையோ வந்து குர்ஆனையும் சுன்னாவையும் ஏகத்துவத்தை பேசினாலே என்ன நடக்கும், சொன்னாலே என்ன நடக்கும்? எதிர்ப்பு தான், பிரச்சனை தான், அடிதடி தான். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலம். இன்றைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு வளர்ந்துட்டோம். குர்ஆன் சொன்னால எவ்வளவு தெளிவு, எவ்வளவு மார்க்கம். வேதனையாக இருந்த சகோதரர்களை ஒரு நாள் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? அதாவது கொள்கை அல்லாத இன்னொரு சகோதரர் பேசிக்கொண்டு சில விஷயங்கள் இருக்கும் போது அவர் என்னிடத்துல நேராக ஒரு விஷயத்தை கேட்டார். நீங்க எல்லாம் பெருசா குர்ஆன் சொன்னீங்களே, உங்களுடைய இதுல இந்த குர்ஆன் சொன்னா என்றும் ஏகத்துவவாதிகள் என்றும் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் குர்ஆன் சொன்னா பேசுறவங்க தான். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு வலித்தது தெரியுமா? அது மறுப்பு சொல்ல இயலாத நிலைமையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா கண்ணு முன்னாடி குர்ஆன் சுன்னாவை போதித்தவர்கள், ஏகத்துவம் என்று முழங்கியவர்களே இன்றைக்கு குடும்பத்தில் தன் குடும்பத்தில் தன்னால எதுவும் செய்ய முடியாமல் இன்றைக்கு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் குர்ஆன் சொன்னா பேசத்தான் சரி, உங்களோட வாழ்க்கையில இல்லை என்றார். என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். என்ன பதில் சொல்ல? இல்ல இருக்கலாம் ஒரு சில பேர் பேசுற மாதிரியே வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறவர்கள், ஆனால் நம்முடைய கொள்கை உறவுகள்ல பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து விட்டு மார்க்க விடயத்திலே அல்லாஹ் போட்ட சட்டங்களை அப்படியே மனைவியுடைய திருப்திக்காக, புள்ள ஆசைப்பட்டுட்டா என்பதற்காக விட்டு கொடுக்குறாங்க. திருமணங்கள் வரும்போது, வைபவங்கள் வரும்போது, குடும்பம் சேர்ந்து பயணமாக போகும்போது மார்க்க சட்ட வரம்புகள் ஏன் தெரியுமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, இமாம் புகாரி அவங்க 24வது செய்தியாக பதிவிடுறாங்க. ஒரு மனுஷன் வெட்கப்பட்டாரு, இன்னொருத்தர் அவருக்கு அந்த வெட்கப்பட்டா நிறைய அப்படி இப்படி வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படாதீங்க என்று அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விடுங்க அவரை விட்டு விடுங்கள். இன்னல் ஹயாஅ மினல் ஈமான் என்றார்கள். வெட்கப்படுறதை பத்தி வெட்கம் எல்லாம் படக்கூடாது என்றெல்லாம் யாராவது பேசினால் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் ஹயாஅ மினல் ஈமான், நிச்சயமாக வெட்கம் என்பது ஈமானில் இருந்து வரக்கூடியது என்றார்கள். யாருக்கு உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவர்களுக்கு வெட்கம் என்ற உணர்வு இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் வரம்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாயுடைய தந்தையுடைய பொறுப்பு. அப்படி சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த குடும்பத்தை ஒரு மார்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய குடும்பமாக மாற்றலாம், இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு குடும்பமாக மாற்றலாம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பாடசாலை அறிவை கொடுப்பதிலே நிறைய கவனத்தை எடுக்கிறோம். உலகத்திலே நாம் மரணித்து விட்டாலும் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைகள் 4 பேர்கிட்ட அவமானப்படக்கூடாது என்பதற்காக என்ன எல்லாம் செய்ய முடியுமோ, வருமானத்துக்கான வழிகள், அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள், வீடு கட்டி வைக்கணுமா, காணி வாங்கி போடணுமா, நிறைய திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் என் குடும்பத்தை அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய குடும்பமாக மாற்றணுமே என்பதற்காக ஊருக்கு உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவது, அது என் வீடு தனித்தனி ஒத்தராக எல்லாரும் செய்யணும் தான், இல்லாமல் இல்லை. அதை விட பெரிய கடமை எது? அல்லாஹ் என்னிடத்திலேயே ஆக முக்கியமாக கேட்க போறது யாரை பற்றி? உங்களோட பிள்ளைகளை பற்றி தான், உங்களோட மனைவியை பற்றி தான். எந்த குடும்பத்துக்கு நீங்க பொறுப்புதாரியாக இருந்தீங்களோ அந்த குடும்பத்தை பற்றி தான் முதல் கேள்வி. அதுக்கப்புறம் தான் அடுத்தது. சரி, அப்ப அதுல நான் எந்த அளவுக்கு இன்றைக்கு முறையாக நாம மார்க்கத்தை படிச்சிருக்கணும், நம்முடைய மனைவி மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனைவியாக இருக்கணும். மனைவியை தெரிவு செய்யும் போது இளைஞர்கள், திருமணம் முடிக்க போறவர்கள், பல காரணங்களுக்காக திருமணங்கள் நடக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 4 விஷயம் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? கடைசியா தீனுள்ள பிள்ளையை தெரிவு செய்து கொள்ளுனாங்க. இல்லையா நாசம்தான். ஏன்? நீங்க என்னத்தான்
இது முயற்சி எடுத்தாலும் மார்க்கத்தை வீட்டில் நிலைநாட்ட அந்த பெண்மணி இடத்துல மார்க்கம் இல்லையா, அந்த வீட்டில் மார்க்கத்தை கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம், பெரிய சிக்கல். ஒரு குர்ஆன் சுன்னா இலங்கையில், இந்த இலங்கை நாட்டில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதிலே முன்னோடியாக இருந்த ஒரு மஸ்ஜித், அதில் மிகப்பெரிய நிர்வாகத்தில் இருந்த ஒரு மனிதர், நிறைய தியாகம் செய்த ஒருத்தர், அவருடைய மனைவி சொல்றாங்க, எல்லாம் சொல்லுவாருதான், நிறைய சொல்லிக்கிறாருதான், ஆனா இந்த காலத்துல அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஈக்கேதுமா, வீட்டுல அவர் சொல்ற மாதிரி கேட்டுட்டு நாங்க வெளியே போன கூட செஞ்சு கொள்வோம், எங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். எங்களுடைய பிரார்த்தனைகள் ஈமான் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கே சகோதரர்களே. வெட்கம் என்ற உணர்வு காசு கொடுத்து வாங்கி யாருடைய உள்ளத்திலையும் போட இயலாது. அந்த பெண்ணுக்கு, மனைவிக்காக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு, யாருக்காக இருந்தாலும் அந்த உணர்வு தானாக வரணும். மஹரம் அஜ்னபி அந்த உறவை பேணக்கூடிய அந்த வெட்கம், அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா தானாக வரணும். அதுக்கு நாங்கள் எத்தனை பேர், எத்தனை வாப்பாமார், எத்தனை உமாமார், யாருலா எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஈமான அதிகப்படுத்துது எத்தனை பக்தில எத்தனை தடவை பிரார்த்தனை செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய குடும்பத்துக்கு ஈமானையும் இறையச்சத்தையும் தருமாறு இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும். பெரியவர்களே, அந்த அடிப்படையில் நிறைய பேர் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம், பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைகளை ஆளாக்குகிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக பாடுபடுறோம் என்று நிறைய குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவங்க அந்த குடும்பத்தினுடைய இறையச்சத்தின் நிலைமை என்ன என்று சிந்திச்சு பார்க்கணும். அந்த வாப்பாவுக்கு தெரியாது அந்த வீட்டில் வாப்பா இல்லாவிட்டால் என்ன நடக்கிறது என்பது சகோதரர். நான் போகக்கூடிய எல்லா ஊர்களையும், நான் பேசக்கூடிய எல்லா உரைகளையும் நான் இது ஒரு 2 நிமிஷம் இதை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு முஸ்லிம் வீடுகளில் ஒரு வாப்பா ஒரு சட்டத்தை குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு போட்டால் அந்த வீட்டில் அது நடைபெறணும். அப்பதான் அது இறையச்சம் கொண்ட ஒரு குடும்பம். வாப்பா சொன்ன பேச்சு அங்கே கேட்கப்படவில்லை என்றால், அந்த வாப்பாவுடைய பேச்சுக்கு அங்கே அங்கீகாரம் இல்லை என்றால் அது இஸ்லாமிய குடும்பமே இல்லை. முதலாவது சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமையில் 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றான். அதிலே ஒரு முக்கியமான கூட்டம் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்-தய்யூஸ். இந்த தய்யூஸ் அல்லாஹ் பார்க்க மாட்டான் மறுமையில், அல்லாஹ் பேச மாட்டான் மறுமையில், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான் மறுமையில். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்லுவா தய்யூஸ் அப்படின்னால் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னது, மிகப்பெரிய ஒரு பாவம் செய்கிறவரை, தொழுகையை விடுபவரை அல்ல, சரி, ஏனைய மிகப்பெரிய பாவங்கள் செய்பவர்களை அல்ல. தய்யூஸ் என்றால் யார் தெரியுமா? தன் பொறுப்புல உள்ள, தன் குடும்பத்திலே தன் பொறுப்பிலே உள்ள தன் மனைவி, தன் பிள்ளைகள் ஒரு வெட்கக்கேடான, கூடாத, ஹராமான ஒரு காரியத்தை செய்யும் போது, அசிங்கமான ஒரு காரியத்தை செய்யும் போது அதை பார்த்தும் தடுக்காத ஒரு ஆண் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை பார்த்து தடுக்காத ஒரு ஆண். மனைவி ஆடை விஷயத்துல ஒழுக்கமாக இல்லை, குர்ஆன் சொல்லுகிறபடி, ஹதீஸிலே இஸ்லாம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டியபடி ஒரு பெண் ஒழுக்கமாக ஆடை அணியவில்லை என்றால், அதை பார்த்துட்டு அந்த ஆம்பளைக்கு எந்த விதமான ரோஷமும் வரவில்லை என்றால், அவருடைய முகத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை என்றால், இவர் உண்மையான ஒரு முதுகெலும்புள்ள ஆம்பளை இல்லை இஸ்லாமிய அடிப்படையில். இவர் தய்யூஸ். இவருக்கு இதை சொல்ல தடுக்க ஏகாட்டி, இவர் என்ன கணவன்? நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தன் பிள்ளைகள் ஒழுக்கமில்லாத காரியங்களை செய்யும் போது குறிப்பாக இறையச்சமுள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே தொழுகை, இபாதத்துகள், குர்ஆன்,
இது எல்லாமே யாராவது இந்த சபையில் உள்ள யாராவது திருப்தியாக சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், என் குடும்பத்தில் என் மனைவி, என் பிள்ளைகள், அவர்களுடைய தொழுகை, அவருடைய இபாதத்துகள், திக்ரு, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுறது, ஏனைய மார்க்க விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் 100க்கு 100 இன்ஷா அல்லாஹ் நான் நம்புறேன், என் குடும்பம் சொர்க்கத்துக்கு தகுதியான குடும்பம் என்று யாருக்காவது தைரியமாக சொல்லணுமா? அப்படி நம்ப கூட முடியாத நிலைமைக்கு. ஏனென்றால் 2 விஷயம். ஒன்று, சினிமாவில் ஷிர்க ஒழிச்சாச்சு, பித்அத்தை ஒழிச்சாச்சு. இன்னும் சினிமா ஒழியல சகோதரர்களே. சமூகத்தில் பார்க்கிறோம், குர்ஆன் சுன்னான்னு பேசுற வீடுகள்ல பார்க்கிறோம். சினிமா இன்னும் ஒழியல. எந்த கண்களால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐனானி தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்யப்பட்டாங்க. எது? ஹராத்த கண்ணால பார்க்கிறது. சினிமா இன்னுமே ஒளியல்ல. தன் மனைவி பார்க்கிற சினிமாவை தன்னால நிப்பாட்ட முடியலன்னா நீங்க யோசிங்க, இந்த குடும்பம் சொர்க்கம் போகுமா? இன்னொரு ஆம்பளைய பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, இறைச்சமுள்ள ஈமானுள்ள பிள்ளைகளாக வளருமா? யோசிச்சு பாருங்க. எந்த வீட்டிலே சகோதரர்களே சினிமா ஒழிக்கப்படுகிறதோ, இன்ஷா அல்லாஹ் சின்ன வயசுல இருந்து சொல்லி பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. எல்லா கையேந்தி துவா கேளுங்க, யா அல்லாஹ் ஏண்ட பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் உயிரிலும் மேலான தலைவர் அவரு முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைகளுடைய மனசுல சஹாபாக்கள் பற்றிய நல்லெண்ணம், அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய வரலாறுகள் தெரியணும். மார்க்கத்தை படித்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள், உலமாக்கள் அவர்களுடைய ரசிகர்களாக மாறலாம். அவர்களுடைய பாணியில மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆலிமை பார்த்து இவரை மாதிரி வரணும் என்று உள்ள விரும்பினால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மிகப்பெரிய ஒரு குர்ஆனை அழகா ஓதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியை பார்த்து இவரை போல எனக்குள்ள ஓதணும் என்று உள்ள விரும்பி ஓதுதா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்னைக்கு சமூகத்துல நிலைமை என்ன தெரியுமா? குர்ஆன் அழகா ஓதக்கூடிய ஒரு 5 காரிமார்களோட பேரை சொல்லுங்கன்னு கேட்டான். ஒரு 10 வயசுக்குள்ள எழுப்பாட்டு எத்தனை பேர் பிள்ளைகள் ஓத என்ன தேவல்ல, எத்தனை பேர் பிள்ளைகள் ஒரு 5 பேர் சொல்லுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 11 மனைவிமார்களோட பேர் கூட நமது பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் சினிமாவிலே ஊறி சினிமாவுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறது என்றால் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏனால் நான் அதிகமாக மாணவர் சமூகத்தோடு வாழக்கூடியவன் என்பதால், கல்வி கற்கக்கூடிய இளம் வயது மாணவர்களோடு தொடர்புள்ளவன் என்பதால் எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சாரம் நடக்குது. ஒரு சீரழிந்த அசிங்கம் பிடித்த ஒரு நடிகன், சினிமாவில் இருந்த ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்துட்டான். என்ன நடக்குது தெரியுமா? இலங்கையில் இருந்து கொண்டு ஸ்ரீலங்கால நீ வாழ்ற, தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இங்க இருந்து கொண்டு அந்த சினிமா நடிகர் மீது உள்ள மோகம், பைத்தியக்காரத்தனம், இங்க இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் இளைஞனும் யுவதியும் அந்த நடிகனுக்காக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவருக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்களே, நீங்க இவரை தெரிவு செய்யாவிட்டால் அப்படி இப்படின்னு என்ன செஞ்சதுக்காக கேட்கிறேன், என்ன பண்ணியதுக்காக கேட்கிறேன். இந்திய அரசியல் நமக்கு தேவையில்ல, விடுங்க. இந்த நடிகனை, ஒரு அசிங்கம் பிடித்தவனை, கேடு கெட்ட கேவலமான ஒருத்தனை, அவனுக்கு சார்பாக நம்முடைய அல்லாஹ்வை நம்பக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை தலைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகள், இளைஞர்கள், யுவதிகள் அவனுக்காக பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அங்க தேர்தல் பிரச்சாரம் நடக்குதா, இங்க அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டு
படத்துல சினிமால வர்ற டயலாக பாடமாக்கி அந்த பாடசாலையில சொல்லி மகிழ்ந்த காலம் போய் சினிமாட மோகம் எங்க பெய்து தெரியுமா? இப்ப அரசியல் மேடையில அந்த கேடு கிட்ட கூத்தாடி நடிகன் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் இங்க இலங்கையில பேசிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து. நான் நேரடியாக அதை கண்களால பார்க்கக்கூடியவன் என்பதால சொல்றேன். அரசியல்ல பேசின டயலாக் எல்லாம் இங்க எதுக்கு? அந்த அளவுக்கு சினிமா உள்ளங்களை போட்டு பிரட்டி விட்டது. ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாது, சஹாபாக்களை பத்தி தெரியாது, மார்க்கம் ஒன்றுமே தெரியாது. இப்ப இந்த வாப்பா இவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருக்கட்டும், எவ்வளவு நல்ல கொடை வல்லலாக இருக்கட்டும், மறுமையிலே அல்லாஹ் கேட்கிற நேரம் குல்லுக்கும் ராஇன், உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதார்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அல்லாஹ் கேட்பானே. யாரை பத்தி கேட்க போறோம்? முதலாவது ஊருக்கு பிரச்சனை பண்ணீங்களான்னு கேட்க போறானா, உங்க பிள்ளையை திருத்தினீர்களான்னு கேட்க போறானா? நான் ஒன்று சொல்றேன் சகோதரர்களே, இன்றைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, எந்த பிள்ளையை சினிமாவுடைய அந்த கேடி கெட்ட சினிமாவுடைய அசிங்கத்தில் இருந்து பாதுகாத்து சினிமா நடிகனை பார்த்தாலே காரி துப்புற அளவுக்கு, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை அது, எல்லா இடத்துலையும் நான் சொல்றேன், மாற்றம் வரணும் என்பதற்காக. எந்த வீட்டுல சினிமா முற்று முழுதாக ஒழிக்கப்படுகிறதோ, டிவியில சினிமா பார்த்த காலம் முடிஞ்சு இன்னைக்கு உம்மா ஒரு போன்ல, வாப்பா ஒரு போன்ல, பிள்ளைகள் போன்ல உட்கார்ந்து வீடியோக்கள், திரைப்படத்தின் காட்சிகள், சினிமா பாடல்களை பார்த்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த சினிமா மட்டும் ஒவ்வொரு வீடுகளில் ஒழிக்கப்பட்டால், மியூசிக் ஹராம் என்பது நிலைநாட்டப்பட்டால் பேசுறதுக்கு ஓகே, மியூசிக் ஹராம் கூடாது, இசை ஹராம் என்று கூடாது என்று, ஆனால் வாழ்க்கையில் அது நம் குடும்பத்தில் நடைமுறையில இருக்கிறதா என்று பாருங்க. இந்த சினிமாவும் இசையும் ஒழிக்கப்பட்டு விட்டால் பிள்ளைகளுக்கு நிறைய நேரம் இருக்கு. என்ன அடுத்து என்ன செய்யறது? பாட்டு கேட்க இயலாது, ஹராம் இசையோட திரைப்படங்கள் பார்க்கல, அடுத்து என்ன செய்யறது? இப்ப கொண்டு வாங்க பிள்ளைகளை குர்ஆனின் பக்கம். இசையோட மூழ்கிற பிள்ளைக்கு குர்ஆன்ல ஆசையும் இன்பமும் வராது, ரொம்ப குறைவு. சரி, சினிமாக்களையே திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே வெட்கம் என்ற உணர்வு இருக்காது. எப்படி வரும்னு கேட்கிறேன். வெட்கம் என்பது ஈமான். வெட்கம் இல்லாட்டி ஈமான்ல பிரச்சனை அர்த்தம். என் குடும்பம் ஈமான் உள்ள ஒரு குடும்பமாக, இறையச்சம் உள்ள ஒரு குடும்பமாக மாறணும் என்றால் சினிமா ஒழிக்கப்பட்டால். சஹாபாக்களுடைய வரலாறுகள், ரசூலுல்லாஹ்வுடைய முழு வரலாறு, இமாம்களுடைய தற்காலத்தில் வாழக்கூடிய மிகச்சிறந்த ஆலிம்களுடைய பயான்கள், அவர்களுடைய தியாகங்கள், இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள், இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டப்படணும். ஒரு தாய் தந்தையுடைய பொறுப்பு சகோதரர்களே. அது மறுமையிலே அல்லாஹ் நம்மிடத்திலே அதை கேட்க போகிறார். ரொம்ப வேதனையோட சொல்றேன். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சிக்கு, அதாவது ஒரு உளவியல் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு முந்தைய தினம் நான் நிறைய அவர்களுக்கான, அதாவது மோட்டிவேஷன், ஊக்கமூட்டல் எல்லாம் கொடுத்து, படிக்கிறதுக்கான ஆர்வம் எல்லாம் கொடுத்து, நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் பிள்ளைகள் வர்றாங்க. ஒரு உளவியல் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி, கணிதம் சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி. அல்லாமிதானே ஹவல்லாஹி 14 வயசு ஒரு புள்ள, ஒரே ஒரு வாரத்துக்குள்ள 15,000 பயிற்சி கணக்குல, கணிதத்துல 15,000 பயிற்சிகளை செஞ்சு இப்படி ஒரு 4-5 புத்தகங்களை அப்படி அடுக்கிட்டு வருது. நான் செய்த ட்ரைனிங், என்னுடைய பயிற்சி உண்டு. இன்னொரு 6ஆம் ஆண்டுக்குள்ள 11,000 கணக்குகளை செஞ்சு எடுத்து கையில எடுத்துட்டு வருது. இது இந்த வாரத்திலே நான் செய்த பயிற்சிகளின் எண்ணிக்கை. இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஆயிரக்கணக்கு பயிற்சி எடுத்துட்டு வருது. படிக்கணும். என்ன நான் சொல்ல வரேன் தெரியுமா? இப்படி எல்லா பிள்ளையும் நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தால், ஆர்வத்தை கொடுத்தால் நல்லா படிக்கும். நாங்கள் படிக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறோம். பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்கு செய்யணும். நான் எந்த தப்பும் இல்லை, கட்டாயம் தேவை.
இப்போ இந்த வகுப்புல உள்ள எல்லா மாணவர்களுமே நல்ல திறமையானவர்கள், அறிவுள்ளவர்கள், நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள். இப்போ நான் உளவியல் பாடம் எடுக்கும் போது பிள்ளைகள் உளவியலை ஆங்கிலத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க சைக்காலஜி. வல்லாஹி நடந்த அப்படியே சொல்றேன், சைக்காலஜின்னாங்க. நான் மார்க்கரை எடுத்து அப்படியே போர்டில் போய் ஆங்கிலத்தால் எழுதினேன். எஸ் என்று போட்டு, Y என்று போட்டு ஸ்பெல்லிங்ஸ் அப்படியே எழுதின சைக்காலஜி அப்படின்னு. பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் நீங்கள் எழுதினது பிள்ளைங்களா? நான் வேணுமென்று தான் எழுதினேன், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக. சார் நீங்கள் எழுதினது பிள்ளைண்டாங்க. என்கிட்ட என்ன பிள்ளை? உளவியல் தானே, சைக்காலஜி தானே. இன்னைக்கு இது SY அப்படி CH அப்படி போட்டு எழுதியாச்சு. இல்லை சார், சைக்காலஜி ஆரம்பிக்கணும் முதல் எழுத்து. படிக்கிற மாணவர்கள்ட்ட கேளுங்க, உளவியல் சைக்காலஜி என்பதை எழுதுறதுக்கான முதல் எழுத்து P போட்டுட்டு தான் SY அப்படி போட்டு எழுதணும். இப்போ நான் கேட்குறேன் பிள்ளைகள்கிட்ட, சொல்லுங்க என்ன வார்த்தை? சைக்காலஜி. சைக்காலஜி. அப்ப சார் எஸ் தானே, எஸ்ல தானே ஆரம்பிக்கணும்? இல்லை, நீங்க Pல தான் ஆரம்பிக்கணும். P என்ற எழுத்த ஏன்னு கேட்டேன். அது இங்கிலீஷ்ல ஒரு ரூல் என்றாங்க, ஒரு சட்டம். ஆங்கிலத்தில் சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்குது, சிலது இருக்குது, சரியா? அப்ப நான் திரும்பவும் ஆழமா, கன்ஃபார்மா, ஷுவரா, இதுதான் ரூல், இப்படித்தான் போடணும். ஏன் எதுக்கெல்லாம் கேட்கல, இதுதான் சட்டம், அப்படிதான் எழுதணும். வாசிக்கும் போது அது சைலண்ட் லெட்டர்னு சொல்லி இப்படி இதுல நிறைய இருக்குது. இப்ப நைஃப்க்கு கத்திக்கெல்லாம் நைஃப்னு நாம சொல்றதுக்கு முன்னுக்கால கே தான் போட்டு எழுதுவாங்க, சரியா? அப்ப யாரு நைஃப் வாசிக்கிறல்ல, நைஃப் தான் வாசிக்க, அது ஆங்கிலத்தின் சட்டம். இப்ப கெட்டிக்கார மாணவர்கள், படித்த மாணவர்கள், திறமையுள்ள மாணவர்கள் குர்ஆன்ல 11வது அத்தியாயம் சூரா ஹூத் 41வது வசனத்தை எடுத்து பிள்ளைகளுடைய கையில் கொடுத்தேன். இந்த பாடத்தை படித்து கொடுக்கணும்ன்றதுக்கு தான் நான் வேணுமென்று அந்த இதை எழுதினது. தவறு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா? கண்டுபிடிச்சாங்க. ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் ஓத சொன்னேன். நீங்கள் வீட்டில் போய் அந்த குர்ஆன் வசனத்தை எடுங்க. நூஹ் நபியுடைய வரலாறு வரும். அப்படி வரும்போது கப்பலில் ஏற்றிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு துவா சொல்லி கொடுப்பாங்க நூஹ் நபிக்கு. கப்பல் போக ஆரம்பிக்குது. பகால ரக்கபு ஃபீஹா, சொல்லுங்க என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹி. குர்ஆன் எடுத்து பாருங்க வீட்டில் போய். சாதாரணமாக வாசிக்கிற எல்லாருக்கும் அந்த குர்ஆன்ல எப்படி இருக்கும் தெரியுமா? பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா வ முர்சாஹா அப்படி இருக்கு. ஓ லெவல் செய்யக்கூடிய பிள்ளைகள் உட்கார்ந்து இருந்தார்கள். பிள்ளைகளை குறை சொல்வதற்காக இதை நான் சொல்லல. இந்த குடும்பத்தின், தந்தையின், பெற்றோர்களின் நிலைமை, இந்த முஸ்லிம் சமூகத்தின் நிலைமை. பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா வ முர்சாஹா இதுதான் குர்ஆன்ல இருக்குது. நைனே எடுக்க போது மொத்த பாடசாலையும் எதிர்பார்க்கக்கூடிய, ஊரே எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அந்த இடத்துல கேட்டா அவ்வளவு டேலண்டான பிள்ளைகள் தான் அங்க உட்கார்ந்து இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை கூட, வல்லாஹி ஒரு பிள்ளை கூட இந்த குர்ஆன் வசனத்தை சரியாக ஓதல்ல. நான் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஓதினாங்க, அப்படிதான் இருக்குது. நீங்க எடுத்து பாருங்க. ஆனால் மொழியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? தஜ்வீதுல சட்டம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் வசனத்திலே குறிப்பிட்ட இந்த இடத்திலே மட்டும் மஜ்ரீஹா என்று வரக்கூடிய இடத்துல ரீஹா என்று ஓதினால் பிழைச்சிடும். சட்டம் பிழை, அர்த்தம் மாறிடும். தஜ்வீதுடைய சட்டம் அங்க மட்டும் மஜ்ரேஹா என்று தான் ஓதணும். அப்படிதான் ஓதணும். அதுதான் தஜ்வீதுடைய சட்டம். இப்ப கணிதத்துல சட்டம் தெரியும், பொட்மாஸ் எல்லாம் போட்டு படிப்பாங்க. கணக்கு பெரிய ஒரு இது கொடுத்தா எதை முதல்ல செய்யணும், எதை முதல்ல தீர்க்கணும், எந்த கணக்கை முதலாவது முடிச்சுட்டு எதுக்கு பிறகு எது எல்லாம் தெரியும். ஆங்கிலத்துல என்ன எழுத்து, என்ன சட்டம், எப்படி வாசிக்கணும், எப்படி இது பண்ணணும், சொல்லணும், எப்படி எழுதணும், எப்படி எல்லாம் தெரியும். குர்ஆன் யாருடைய வேதம்? ரப்பினுடைய வேதம், இறைவனுடைய வசனங்கள். இந்த குர்ஆன்ல ஒரு சட்டம் இருக்கிறால் அந்த சட்டத்தை
அவ்வளவு படித்த மாணவர்கள் ஒரு புள்ள கூட அந்த இடத்துல தெரிந்து வைக்கவில்லை என்றால் சிந்திக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த அறிவை எத்தனை பேர், அதுக்குரிய ஏற்பாடுகளை எத்தனை பேர் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தஜ்வீதை முறைப்படியாக கற்று அதை முழுமையாக விளங்கி ஓதி குர்ஆனுடைய அறிவை பெறக்கூடிய பிள்ளைகளாக எத்தனை பேர். சுப்ஹானல்லாஹ். ஏதேதோ நடிகர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளில் நம்முடைய பிள்ளை வந்துடக்கூடாது என்று பிரார்த்திக்க சகோதரர். ஒரு அழகான ஒரு காரியை, ஒரு நல்ல ஒரு தாயை பார்த்து இவர் மாதிரி ஓதணும், எல்லாரும் புரியணும். மௌலவியாக ஓதும் போது நான் கேட்டேன், உலகத்திலே மிகவும் மிகவும் அழகான தரமான ஒரு காரி ஷேக் மிஷாரி ராஷித், அவருடைய அந்த தோரணையில் அழகாக ஓதக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் புரியும். அசான் சொல்லும் போது அவருடைய ரசிகனா இருக்கிற மிஷாரி ராஷித ஓதுறது, அசான் சொல்றதுல அதே தோணி, அதே இது அழகா அவ்வளோ அதன் பக்கம் அந்த அழகை ரசிக்கக்கூடிய இந்த சினிமா நிப்பாட்டப்பட்டு இந்த கூத்தாடி நடிகர்கள் வெறுப்பாக காட்டப்பட்டால் புள்ள எங்கால திருமணம் காரிமார்கள் குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய இன்னைக்கு ரசிச்சு கேட்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அருள் புரியணும். குர்ஆன் என்பது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அதை கேட்க கேட்க உள்ளங்கள் அமைதி பெறும். குர்ஆனை கேட்கறதுக்கும் நன்மை இருக்குது. ஷேக் மிஷாரி ராஷித் உட்பட ஹரத்தினுடைய இமாம்கள் எத்தனை பேர் சொல்லிட்டே போகலாம். ஷேக் யாசர் அல் தோஸ்ரியை பத்தி எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் என்று கேட்டுப்பாரு. அவருடைய ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனங்களும் ஓதல்களும் எவ்வளவு ரசனை மிகுந்தது தெரியுமா? அல்லாஹ் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஷேக் முஹம்மது அல் லுஹைதான் இருக்கிறார். கேட்டால் குர்ஆனுடைய வசனம் அவர் ஓதுறதை கேட்கும் போது உள்ளத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் இறங்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு குர்ஆனுடைய மகிமை, அது அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் அப்படிப்பட்ட காரிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். சில தாயிகள் உலமாக்கள் அவர்களுடைய பயான்கள், அவருடைய பேச்சு கேட்டுட்டு இருக்கும் போது உள்ளங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு தக்குவா, எப்படிப்பட்ட ஒரு ஈமான், இப்படிப்பட்ட தாயிகள் காரிமார்கள் ஹாஃபில்மார்களுடைய பக்கம் பிள்ளைகள் ஈர்க்கப்படணும். ஹாஃபிலாக நான் உருவாகணும், காரியாக நான் உருவாகணும், ஒரு நல்ல தாயாக நான் உருவாகணும் என்று உள்ள மனசு விரும்பணும். அதற்கான வழிமுறைகளை பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்கணும். இப்ப இந்த குடும்பம் குர்ஆனோடையே பிணைக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால், அல்லாஹ்வோடையே அதிகம் நெருங்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் பாவங்கள் சரி, பாவங்கள் ரொம்ப குறைஞ்சிரும். நீங்க ஒரே ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ், ஒரே ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ், நான் சொல்றத இப்படி ஒரே ஒரு நாள் எங்களோட குடும்பத்துல எங்களோட வாழ்க்கையில நாங்க மரணிக்க முன்னாடி பிள்ளைகளையும் மார்க்க அறிவிலே சிறந்தவர்களாக, ஏனென்றால் நிறைய இப்ப உலகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா உடனே அனுப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறேன்னா, மார்க்கம் சம்பந்த மார்க்க விஷயங்கள்ல பிள்ளைகள் எந்த அளவுக்கு வீக்காக ரொம்ப குறைந்த அளவு அறிவோடு இருக்கிறாங்க. மஹரம் அஜ்னபி யார் யாருன்னு தெரியா, பிள்ளைகளுக்கு தெரியா. ஒரு குடும்பம் சேருது, பொம்பளை பிள்ளைக்கு தெரியா யாரு முன்னாடி எனக்கு வரலாம், யாரு முன்னாடி எனக்கு திரை இல்லாமல் வரலாம், யாரோட சகஜமாக பழகலாம் தெரியா. உம்மா கிட்ட கேட்டா ஏமா சொல்லி கொடுக்க, அதை எப்படி சின்னத்துல இருந்து ஒண்டா உருண்டு பிறண்டு எல்லாம் ஆளு அந்த நானோட புள்ள முன்னுக்க ஏழு தம்பிட புள்ள முன்னுக்க மஹரம் அஜ்னபி எல்லாம் பேணேலுமா, அவங்க எல்லாம் ஒரே குடும்பமே அப்படின்றாங்க. சுபஹானல்லாஹ். இஸ்லாம் ஒரு சட்டத்தை போட்டிருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த உம்மா இதே அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே நானோட புள்ள உங்களோட புள்ள பெருசாயின பிறகு உங்களுக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு ரெண்டு பேரும் உங்களுக்கே தெரியாமல் வீட்டை விட்டு போனால் ஏற்றுக்கொள்வீங்களா? அது என்ன நானோட புள்ள தானேன்னு சொல்லுவீங்களா? இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் சட்டங்களை வரம்புகளை போட்டிருக்குது. நாமளே அதையெல்லாம் தளர்த்தி விட்டு பிறகு பிள்ளைகளை குறை சொல்லுங்க. குடும்பத்தை மாற்றணும் என்று சொன்னால் அன்பு சகோதரர்களே, இறையச்சம் உள்ள ஒரு குடும்பமாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு அழகான குடும்பமாக நமது குடும்பம் மாறணுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் படிக்கப்படணும், அறிவு கிடைக்கணும். அதுல
ஜும்மாவுக்கு அப்புறம் அறிவிச்சாங்க, திங்களும் என்ன புதன்மா தஃப்சீர் வகுப்பு நடக்குது. எனக்கு தெரியாது எத்தனை பேர் வர்றீங்க, எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றீங்க. இப்ப மகரிப் தொழுகையில ஓதப்பட்ட 2 சூறாக்கள், சரி, சூரா ஜுமர்ல கடைசி வசனங்கள், அதே மாதிரி சூரா ஃபுஸ்ஸிலத்துல கடைசி பாகம். இங்க உள்ள யாராவது ஒரு பிள்ளைக்கு என்ன ஓதப்பட்டுச்சு, என்ன சூறா என்று தெரியுமா? அதுல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று தெரியுமா? இல்ல நம்மள எத்தனை பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும்? தொழுகையில் கடமையான அந்த தொழுகையில நிற்கும் போது எத்தனை பேர் அந்த அர்த்தத்தை விளங்கி ஈமானோட ரப்புக்கு பயந்து உண்மையான இறைச்சத்தோட நிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு அரபு தெரியா? சரி, அரபு தான் தெரியாது, குறைஞ்சது தஃப்சீர் வகுப்புலையாவது கலந்து கொண்டு ஒவ்வொரு சூறாக்களோட விளக்கங்களை தெரிந்து கொண்டு குர்ஆன் தொழுகையிலே ஓதப்படும் போது குஷுவோட ரொம்ப நிதானமாக அல்லாஹ்வுக்கு உண்மையாகவே அடிபணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு குடும்பமாக, ஏன் புள்ள இமாம் ஓதுறதை கேட்டு அந்த அர்த்தத்தை விளங்கி உண்மையான இறையச்சத்தோட தொழணும் என்று நான் விரும்பக்கூடாதா? முதலாவது எனக்கு அந்த பாக்கியம் வேண்டும், அடுத்து என் குழந்தைகளுக்கு. அன்பு சகோதரர்களை, கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 66வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசனை. சரி, குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். முதல் வசனத்துல சொன்னது யாருக்காக வேண்டி? மார்க்கத்தை மாற்ற இயலாது, சட்டம் போட்டாச்சு, குடும்பத்தை காப்பாத்துங்கண்டா நீங்க தான் மனைவி பிள்ளைகளை திருத்தணும், மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும், தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைக்காக மகள் சொல்றான் என்பதற்காகவோ, வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தானே என்பதற்காக வேண்டியோ, எல்லா நாளும் இல்லையே இன்றைக்கு மட்டும்தானே என்பதற்காக மார்க்கத்தை மாற்ற இயலாது. அடுத்து நீங்க இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபுர்கான், நேரம் இல்லை என்பதால் நான் பெருசாக விளக்கப்படுத்தல, 25வது அத்தியாயத்தை எடுங்க. 64வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் மிக முக்கியமான ஒரு வசனம். அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது, இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. எந்த வீட்டில் இது நடக்குதுன்னு பாருங்க. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. உள்ளத்தை தொட்டு நீங்க சொல்லுங்க, நேற்றைய தினம் இரவு நீங்க எத்தனை மணிக்கு தூங்கினீங்க? உங்க பிள்ளை எத்தனை மணிக்கு தூங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தூங்கும் வரையும் அந்த புள்ள என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மறுமையில அல்லாஹ் இதை பத்தி கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? இரையச்சம் உள்ள ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய அடியார்கள், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. அவங்க இரவை எப்படி கழிப்பாங்களாம் தெரியுமா? இரவு நேரத்தை எப்படி செலவழிப்பார்கள் தெரியுமா? நின்றவர்களாக, இறைவனுக்காக நின்றவர்களாக, இறைவனை அஞ்சி சுஜூத் செய்தவர்களாக. அல்லாஹ்வை அஞ்சி நெத்தியை கொண்டு போய் ஒருத்தர் நிலத்துல வைக்கிறார் என்றா யாருக்காக வைக்கிறோம்? யாருக்கு அஞ்சி வைக்கிறோம்? எதை எதிர்பார்த்து வைக்கிறோம்? யா அல்லாஹ் சொர்க்கம் வேண்டும், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்துரு, யா அல்லாஹ். இந்த ஒரே ஒரு தேவைக்காகத்தான் நெத்தியை கொண்டு போய் நிலத்துல அல்லாஹ்வுக்காக வைக்கிறோம். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்புகளை சொல்லும் போது ரப்பு சொல்லுகிறார், நேற்று இரவு எத்தனை வீட்டில் இந்த இபாதத்து நடந்துச்சு சகோதரர்களே. நானும் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும், ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நான் அல்லாஹ்வுக்காக இரவிலே ஒரே ஒரு ரக்காத்தாவது, ஒரே ஒரு வித்திரு தொழுகையை மட்டும், ஒரே ஒரு ரக்காத்தை மட்டுமாவது ரப்புக்காக அந்த இரவிலே எழுந்து நின்று தஹஜ்ஜத் நேரத்திலே தொழுதேனா? நான் தொழாம என் பிள்ளைகள் தொழணும் என்று நான் எதிர்பார்க்க இயலாது. சரி, அப்படி அவர்கள் இரவிலே சுஜூதிலே இருந்து நின்ற நிலையிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், வல்லதீன யகூலூன ரப்பனா யா அல்லாஹ். சுஜூதில் இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இரவிலே வணங்கி கொண்டு அவர்கள் சொல்லுவாங்களாம், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம். யா அல்லாஹ், இறைச்சமுள்ள குடும்பம்,
இறையச்சமுள்ள ஒருத்தருடைய வாழ்க்கை. யா அல்லாஹ் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். இன்ன அஸாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை நிரந்தரமானது யா அல்லாஹ், காப்பாத்திரு யா அல்லாஹ். எத்தனை பேர் புள்ள நல்லா படிக்கணும்னு விரும்புகிறோம், தப்பு கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். நாம் மௌத்தாயினாலும் புள்ள கஷ்டப்படக்கூடாது என்று சொத்து சேர்த்து வைக்கிறோம், பல திட்டம் தீட்டி வைக்கிறோம், தப்பு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ற குடும்பம் முழுக்க நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெறணும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம் சகோதரர்கள்? அதற்காக எத்தனை பேர் உண்மையான அச்சத்தோட கையேந்தியால் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்று இரவிலே தஹஜ்ஜத்திலே எழும்பி அல்லாஹ்வுக்காக எத்தனை பேர் தொழுதோம். துஆவை எல்லாத்துக்கும் கேட்கிற நாம் இறையச்சமுள்ள குடும்பமாக எங்கள் குடும்பம் மாறணும் என்று, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? இதில் 74வது வசனம், நான் இப்போ சொன்னது 64வது வசனம். 74வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிற துஆ, இப்படிப்பட்ட நல்லடியார்கள் என்ன கேட்பார்களாம்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. சுப்ஹானல்லாஹ். அர்த்தத்தை விளங்கி இந்த வார்த்தைகளை கடந்து செல்லக்கூடிய எந்த ஒரு இமாமும் கண் கலங்காமல் ஓத மாட்டாங்க சகோதரர்கள். எங்கே அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். ஏன்? வாழ்க்கையில் நீங்க எதையும் சாதிச்சிடலாம், எந்த உச்சத்துக்கும் போய்த்திடலாம், எத்தனை கோடியும் சம்பாதிச்சிடலாம். உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லையா? அந்த குடும்பம் உங்களுக்கு அந்த பிள்ளைகளிலே கண் குளிர்ச்சி இல்லையா? அந்த மனைவி மார்க்கத்தோடு ஒரு சாலிஹான பெண்ணாக இல்லையா? நீங்க உலகத்தில் எந்த அடைவை அடைஞ்சாலும் எந்த பலனும் இல்லை. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், என் மனைவியிலையும் பிள்ளைகளையும் கண் குளிர்ச்சியை தந்தறியா அல்லாஹ். எதுக்கு கண் குளிர்ச்சி தெரியுமா சகோதரர்களே? புள்ள நல்லா படிக்குதுன்னு பார்த்து சந்தோஷப்படுறோம், அல்ஹம்துலில்லாஹ், தப்பு இல்லை. பிள்ளைக்காக நம்ம நிறைய செய்கிறோம் என்று நாமே திருப்திப்பட்டுக் கொள்றோம், தப்பு இல்லை. எது கண் குளிர்ச்சி தெரியுமா சகோதரர்களே? என்னுடைய பிள்ளை ஒரு நாளைக்கு வாப்பா வாங்களே ஹஜ்ஜத்தை தொழுவோம் என்று என்னை ஒரு நாள் அழைத்தால், நாம் எல்லாரும் சேர்ந்து ரமலான்ல தொழுகிறோம், ரமலானோட கியாமுல் லைலுக்கு விடை கொடுக்கிறோம். அடுத்த ரமலான் எப்ப வரும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ரமலான் அல்லாத ஒரு நாள்ல இது ஒரே ஒரு நாள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. ஒரு குடும்பமாக அசான் சொல்லும் போத எழுப்பி குடும்பமாக வாப்பா இமாமாக நிற்க, பிள்ளைகள் மனைவி எல்லாம் பின்னாடி நிற்க, அல்லாஹ்வை அஞ்சி குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டு குர்ஆனுடைய அந்த அழகான ராகத்தோடு ஓதப்பட்டு ஒரு அழகான நாளாக தஹஜ்ஜத் தொழுகையோட ஒரு குடும்பத்தின் நாள் ஆரம்பிக்கப்பட்டான். மறுமையில் அரிசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த 7 கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, முதலாவது இமாமுன் ஆதில், நீதமான அரசன், அது எல்லாருக்கும் அப்படி ஆக இயலாது. ரெண்டாவது கூட்டம் யாரு? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். எல்லா வீட்லையும் பிள்ளைகள் வளருது, எல்லா பிள்ளையும் இளமை பருவத்தை பெரும்பாலும் அடையும். அடைந்தால் இறைவனுடைய பாதையிலே இளமையை கழித்த பிள்ளைக்கு மறுமையிலே ரப்பு அரிசுடைய நிழலை கொடுப்பான். என் இளமையை நான் இப்படி கழிச்சேன்னு எனக்கு தெரியாது சகோதரர். அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நான் கழிந்தது இறைவனுடைய பாதையிலே அது தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை அந்த அரிசுடைய நிலை கிடைக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கணும் என்று ஆசைப்படக்கூடாதா? அந்த பிள்ளைகள் மார்க்கத்தோட, குர்ஆனோட, தொழுகையோட, மஸ்ஜிதோட, நல்ல காரியங்களோடையே பழகணும், அதிலேயே வாழணும். அவருடைய வாழ்க்கை நல்ல வகையில் மார்க்கத்தோட செலவழிக்கப்பட்டால் அரிசில நிழல். அடுத்த கூட்டம் யாரு? கல்புஹு முஅல்லகுன் பில் மஸாஜித். ஒரு மனிதன் அவருடைய உள்ளம் என்னதான் மஸ்ஜிதில் தொங்கிட்டு இருக்குமா, தொங்க வைக்கப்பட்டிருக்குமா? அது என்ன தொங்க வைக்கப்பட்டிருக்கும்? சரி,
ஒரு இடத்துக்கு இதுதான் அப்படின்னு வச்சிருந்தா, ஒரு ஆடையை மாட்டி வைக்க இதுதான் இடம் வச்சிருந்தா அது எங்க போனாலும் திரும்ப எங்க வரணும்? அதே இடத்துக்கு தான் வரணும். ஈமான் உள்ள ஒருத்தர் அவருடைய உள்ளம் இங்கதான் இருக்கணும். மஸ்ஜிதில் எங்க போனாலும் ரப்பினுடைய பேர் சொல்லப்பட்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லலாம். சொன்னா அந்த சத்தம் காதுல கேட்டா ஹய்யா அலஸ்ஸலா, வாங்க தொழுகைக்கு, தொழுகைக்காக வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதில் தான் தொங்கப்பட்டிருக்கும். அவருடைய உடம்பு வெளியே இருக்கலாம், திரும்ப அது வரும். இந்த கூட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்கிறோமா சகோதரர்? இதே கூட்டத்தின் கடைசி யார் தெரியுமா? ஒரு மனிதர் அல்லாஹ்வை நினைத்து தனிமையில அஞ்சக்கூடியவர், தனிமையிலே இறை தியானத்திலே இறை வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஃபஃபாலத் ஐனாஹு. சுப்ஹானல்லாஹ். இது எங்களோட வாழ்க்கையில, எங்களோட குடும்பம் முழுக்க ஒரு நாளாவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து பார்த்தோம் என்றால் அதில் உள்ள ரசனை புரியும். நான் அல்லாஹ்வை நினைச்சு, மறுமையை நினைச்சு, கபருடைய வேதனையை நினைச்சு, என்னுடைய இறுதி எப்படி இருக்குமோ, என்னுடைய மரணம் எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம், அதாவது என்ன எதிர்காலம்? உண்மையான எதிர்காலம், உண்மையான வாழ்க்கை. நாங்க பயப்படுறதெல்லாம் எதை பத்தி? எந்த எதிர்காலத்தை பத்தி? இந்த உலகத்துல எதிர்காலத்தை பத்தி. அது முடிகிற எதிர்காலம், கன்ஃபார்மாக நிறைவடையக்கூடிய எதிர்காலம், முடிவே இல்லாத நிஜமான ஒரு எதிர்காலம் இருக்குமே. மறுமையிலே மனிதன் சொல்லுவான, கத்தம்து லிஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி நல்லமல்கள் செய்து வைத்திருக்கணுமே. எது வாழ்க்கை? இது அல்ல வாழ்க்கை. அங்க போனா தான் விளங்கும் இது பொய், அதுதான் நிஜம், அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்ப அல்லாஹ்வை நினைச்சு அரிசி நிலம் கிடைக்கிறான். தனிமையில ஒருத்தர் இருந்து அஞ்சி ஃபஃபாலத் ஐனா, அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுமா? நீங்க சொல்லுங்க பாப்பா, எத்தனை நாள், எத்தனை தடவை என்னுடைய கண்ணில் இருந்து என்னுடைய உண்மையான மறுமை வாழ்க்கை நினைத்து அஞ்சி பயப்பட்டு அந்த கண்ணீர்கள் வடிந்தது சகோதரர்களே. என் புள்ள நல்ல இபாதத்சாலியாக ஈமான் உள்ள பிள்ளையாக வளரணும் என்று நான் விரும்பினால் அந்த ஈமான் முதலாவது எனக்குள்ளே இருக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு இதா இருந்தாலும் தஹஜ்ஜத்துக்கு எழும்பக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால், எனக்கும் சேர்த்து சொல்றேன், என் குடும்பத்துக்கும் சேர்த்து சொல்றேன், அப்படி ஒரு பாக்கியத்தை மட்டும் ரப்பு தந்தால் அந்த நாள் அப்படி விடிஞ்சி தஹஜ்ஜத் தொழுத பின்னாடி எல்லாரும் குர்ஆனை ஓதி ரப்பினுடைய வசனங்களோடு அந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டார். ஃபர்லான தொழுகைகளை ஆண்கள் ஜமாத்துக்கு பள்ளிக்கு போக, பெண்கள் உம்மாவும் பிள்ளையும் வீட்டில் தொழ, அல்லாஹ்வுடைய நினைவோடு இறைவனுடைய வணக்கத்தோடு அந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டால் அந்த வீடு எவ்வளவு பரக்கத்து பொருந்திய ஒரு வீடாக, இறையச்சமுள்ள ஒரு வீடாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற ஒரு குடும்பமாக அது இருக்குமா இல்லையா? அன்பு சகோதரர்களே, போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 அல்லது 4 வருடமாக என்னிடத்தில் படித்த ஒரு மாணவி, வயசு 12. நான் சொன்னேன், நான் இருந்த வகுப்புள் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த வகுப்புல முடிச்சுட்டு நான் கொழும்புக்கு பஸ் ஏறுகிறேன். அந்த மாணவியுடைய ஒரு உறவினர் கால் பண்றாரு. அந்த மாணவி கொஞ்ச நாள் சுகம் இல்லாமல் இருந்தார். சரி, மார்க்கத்தை படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவி. அவர் கால் பண்ணாரு, இந்த புள்ள நல்லாவே சோகம் இல்லாமல் இருக்குது, துவா செஞ்சுக்கோங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு கால் பண்றார், புள்ள மரணிச்சுட்டு. இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கட்டும். நிறைய பேர் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் மௌத்தான பிறகு தான் பிள்ளைகள் மௌத்தாகும். நாங்கள் நல்லா பிள்ளைகளை வளர்த்து புள்ள எங்களுக்காக துவா கேட்கணும், அப்படி வளர்க்கணும், அப்படிதான் வளர்க்கணும். ஆனால் இந்த பெற்றோர்கள் கல்யாணம் வச்சா தெரியுமா? தான் பெற்ற பிள்ளையுடைய மரணத்தை அந்த தாய் தன் கண்ணால் பார்க்குறாங்க. தான் வளர்த்து ஆளாக்கிய, தான் செலவழித்த, தன்னுடைய உழைப்புல வளர்ந்த அந்த குழந்தைய கையால தூக்கி கபருக்குள்ள வச்சு மண்ணை போட்டு மூடக்கூடிய அந்த பாப்பா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னுடைய உங்களுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்போது, எத்தனை பேருக்கு வருது?
என் பிள்ளை மறுமையிலே திரும்ப நான் சந்திக்க முடியுமான நேரம் மகேஷாவில் தான். ஆனால் மகேஷாவில் உதவி செய்ய இயலாது, பார்த்துட்டு ஓடத்தான் முடியும். ஏன் நஃப்சி ஓடுகிற நேரம் திரும்ப சந்திக்க போகிறது, சந்தோஷமாக இருக்க போகிறது சொர்க்கத்தில் மட்டும்தான் சகோதரர். என் பிள்ளை இன்றைக்கோ நாளைக்கோ நான் இருக்கும்போது மரணித்தால், அல்லது நாங்கள் மூத்தாகின பின்னாடி எங்கள் பிள்ளைகள் மரணித்தால், இந்த குடும்பம் சொர்க்கவாதியான குடும்பமாக மாறுமா? அதற்கு நாம் என்ன ஏற்பாடு செய்து விட்டோம்? பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு அந்த அறிவை கொடுத்துட்டோம்? நான் எந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த பிள்ளை மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில் நிறைய நாள் சுகம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுறாங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் நிறைய இது பண்ணும்போது நான் ஓதணும் துஆக்களை குர்ஆனை ஓதணும், இன்ஷா அல்லாஹ் ஓதினா எனக்கு சரியாகும்னு அந்த புள்ள திரும்ப நிறைய தடவைகள் சொல்லி இருக்கிறது. அந்த பிள்ளையுடைய நம்பிக்கையை பாருங்க. அல்ல அந்த பிள்ளைக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமான் நம்ம இன்றைக்கு பல இதில் பேசுகிறோம், உணர்வு பூர்வமாக பேசுகிறோம், பலஸ்தீனுக்காக வேண்டி போராடுறோம், உணர்வு பூர்வமாக இதாக்குறோம், மற்ற நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு இதே இல்லையான்னு கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் வாரதையெல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுறோம். அங்கே வீடு உடைஞ்சு விழுந்த பிறகு கூட, உம்மா வாப்பாவை இழந்த பின்னாடி கூட அந்த பிள்ளைகள் ஓதுகிறது சகோதரர்களே. குர்ஆனை ஓதி ஈமான கூட்டிக் கொள்ளுது. ஃபைஸா அஸாபத்துஹும் முஸீபா. நான் பார்க்கிறேன் அந்த வீடியோ, வல்லாஹி கலங்கிச்சு. அந்த உடைந்த கற்களின் மீது இருந்து கொண்டு உம்மாவையும் வாப்பாவையும் அடக்கி விட்டு அந்த புள்ள ஓதுது. ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் இது அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த பிள்ளைக்கு வரும் 10-12 வயசு பிள்ளைக்கு தைரியம்? வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, இருக்க ஊடி இல்லை, யாரும் இல்லை, ஆனால் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஈமான் வெறுமனே பார்த்து விட்டு உணர்ச்சி வசப்படுவது மட்டும் போதாது சகோதரர்களே. நாம் அப்படி உருவாக்கிட்டோமா? எங்கள் பிள்ளைகளை அப்படி உருவாக்கிட்டோமா? நான் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இதை சொல்லாட்டி உங்களோட பயான் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியுமே. வல்லாஹி நான் அதை சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனாலும் சொல்ல முடியாதுன்னா மௌலையாங்க அதை ஓதும்போது அது உள்ளத்துக்குள்ள ஏதோ மாற்றம் வரணும் சகோதரன். எங்களுக்கு தெரியுதில்லை. சூரா ஜுமருடைய கடைசி 2-3 வசனங்கள், வஸீகல்லதீன தக்கவ். நீங்கள் வீட்டில் போய் எடுங்க, நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தை பற்றி சொல்லிவிட்டு சொர்க்கத்துக்கு போற கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரம், வஸீகல்லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. மறுமையிலே கூட்டம் கூட்டமாக சொர்க்கவாதிகள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லப்படுகிற அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கு அந்த ஜன்னா வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் சகோதரர்களே, எவ்வளவோ பாடுபட்டோம் சகோதரர்களே, எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டோம், நிறைய அமல் இபாதத்து செய்ய முயற்சி செய்கிறோம். கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படும் போது அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பயணம் நாங்கள் போகும்போது அந்த பயணத்திலே என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு இருக்கணும் என்று விரும்புகிறேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட போறேன்னா என் பிள்ளை இருக்கணுமே, என்னோட என் மனைவி இருக்கணுமே, என் குடும்பம் இருக்கணுமே என்று விரும்புகிறேன்னா அல்லாஹ் ஜன்னாவுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும். மாலாயின் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராது, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளத்தாலையும் சிந்திக்கவே முடியாத சொர்க்கம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கு இந்த இரவை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு இரவாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தவர்களுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு ஒரு இறையச்சத்தை மீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக எல்லா நாளும் இப்படி இருக்காது சகோதரர்கள். நம்முடைய மரணம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது சகோதரர்கள். அந்த ஜன்னாவில்
கூட்டம் கூட்டமாக எல்லாரும் அழைத்து செல்லப்படுகிற நேரத்தில் அந்த கூட்டத்துக்குள் கற்பனை பண்ணி பாருங்க, பாடசாலைக்கு இப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போன என் பிள்ளையை, பயணங்களுக்கு இப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போன என் பிள்ளையை, வாழ்க்கை முழுக்க என்னோடு கை கோர்த்து என்னோடு வாழ்ந்த என் மனைவியை அந்த சொர்க்கத்திலே கை கோர்த்து பிள்ளையுடைய கையை பிடிச்சு கொண்டு அந்த ஜன்னாவுக்குள் நுழையக்கூடிய பாக்கியம், இதை விட என்ன பாக்கியம் தேவை? உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படலாம், எவ்வளவு தியாகம் செய்யலாம், எல்லாம் டெம்பரரி, கொஞ்ச நாளைக்கு தான் சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக மார்க்கத்தை உதறிவிட்டு உலகத்தை சின்ன சின்ன ஆசைகளுக்காக அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறிவிட்டு உலக இன்பங்களிலே மூழ்கி கிடப்பவர்கள் அல்லாஹ்வை பயந்து மறுமையை நினைத்து ஜுமரா கூட்டம் கூட்டமாக போவார்கள் என்று சொல்லும் போது கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் போகும்போது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? மலக்குமார்கள் அதன் வாசல்ல நின்று கொண்டு என்ன சொல்லுவாங்களாம்? சலாமுன் அலைக்கும் திபுத்தும். நீங்க எத்தனை பேருக்கு நீங்க சலாம் சொல்லி இருப்பீங்க சகோதரர்களே, தாய்மார்களை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு நாங்க சலாம் சொல்லி இருப்போம்? இந்த சலாத்துக்கெல்லாம் உண்மையான கடைசி இறுதி ரிவார்ட் என்ன தெரியுமா? அந்த சொர்க்க வாசல்ல நின்ற அந்த மலக்குமார்கள் எனக்கும் உங்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டார். சலாமுன் அலைக்கும் திபுத்தும், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், மனம் கமழ்பவர்களாக, வாசனை மிக்கவர்களாக, இதுக்குள்ள நுழைங்க, நிரந்தரமாக இதுல இருங்க என்று சொல்லக்கூடிய அதை மட்டும் கிடைச்சிட்டால் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? சொர்க்கத்துக்கு போனவர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கிடைச்சா போதும். அதுக்காக வேண்டி சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் 1000 தடவை, கோடி தடவை அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் வரைக்கும், அது வரைக்கும் ரப்புடைய நெருக்கத்தை பெறுவதற்காக எழும்புங்க. தஹஜ்ஜுக்கு எழும்புவோம். நம் குடும்பத்தை அல்லாஹ்வுக்காக மாற்றி இறை நினைவிலே வாழக்கூடிய, சொர்க்கத்தை ஆசை வைத்து சொர்க்கத்தையே நாடி அதற்காகவே வாழக்கூடிய, அந்த இறை சிந்தனையிலே வாழக்கூடிய குடும்பங்களா, அப்படிப்பட்ட பிள்ளைகளா நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்தில் எப்படி ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியாக பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தான். ஒரு நாளைக்கு அந்த பிள்ளையை நாங்கள் அடக்கணும், கையாண்ட கபரில் வச்சு, அல்லது அந்த புள்ளை நம்மை அடக்கும் சகோதரர்களே. அதோடு இந்த உலகத்தின் தொடர்ந்து முடிச்சு, ஆனால் மறுமையிலே மட்டும் அந்த ஜன்னாக்குள்ள அந்த குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அதுக்கப்புறம் அது நிரந்தரம். அதுக்கப்புறம் அதிலிருந்து எந்த விதமான முடிவும் இல்லை. அதற்காக வேண்டிய ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் கையேந்தி கண்ணீர் வடித்து ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வை நெருங்கி குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக என்னுடைய உங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்றைய இரவை அல்லாஹுக்கு பொருத்தமான இரவாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பு தந்தான். நாளைய இரவு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் துவா செய்ய நியத்து வைங்க, தஹஜ்ஜத்தை எழுப்பி தொழுவோம், பிள்ளைகளை பழக்குவோம். பாவங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு அவர்கள் உணர்ந்து தடுத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால், நான் சொல்லாட்டியும் இது ஹராம், இது கூடாது என்று அவர்களாகவே விளங்கி அவர்களாகவே பாவத்தை விட்டும் தூரமாகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மட்டும் நாம் செய்து கொடுத்து விட்டு, அப்படி வழிகாட்டி விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்தாலும், நாம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும், எனக்காக யா அல்லாஹ் உம்மாவோட வாப்பாவோட சொர்க்கத்தில் வாழணும் யா அல்லாஹ், அவர்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களை ஜன்னாவில் ஒன்று சேர்த்துடு யா அல்லாஹ் என்று தஹஜ்ஜத்தில் கண்ணீர் வடிக்கும் புள்ள, அப்படிப்பட்ட குழந்தைகளை குடும்பங்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும். إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.